நாராயணாய நம நாராயணாய நம நாராயணாய நம ஓம் ஓம் ஓம். நாராயணாய நம நாராயணாய நம நாராயணாய நம ஓம் ஓம் ஓம். அங்கும் இங்கும் எங்கும் நாராயண, மனம் அங்கிங்கோடாதிருக்க நாராயண. அங்கும் இங்கும் எங்கும் நாராயண, மனம் அங்கிங்கோடாதிருக்க நாராயண. காலன் ஒரு நாள் வருவான் நாராயண, காலன் ஒரு நாள் வருவான் நாராயண. அந்த காலம் தாழும் முன்னே அச்சுதன பாடு, அந்த காலம் தாழும் முன்னே அச்சுதன பாடு. நாராயணாய நம நாராயணாய நம நாராயணாய நம ஓம் ஓம் ஓம். நாராயணாய நம நாராயணாய நம நாராயணாய நம ஓம் ஓம் ஓம். ஹரியோம். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இன்னைக்கு ராமாயணம் 27வது நாள். ராமன் அகஸ்தியரை சந்தித்துவிட்டு ராமன், லட்சுமணன், சீதா 3 பேரும் பஞ்சவடிக்கு செல்கிறார்கள். அங்கே ஜடாயை சந்திக்கிறார்கள். அவர் ஆலோசனை அடிப்படையில் பஞ்சவடியில் அழகான ஒரு குடில் அமைக்கிறார்கள். அந்த குடிலை நீங்கள் வெளியே செல்லும்போது குடிலில் இருக்கும் சீதாவை நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்கிறது ஜடாய். ரொம்ப சந்தோஷம், என் தந்தையினுடைய சிநேகிதன் என்கிறீர்கள், அதனால் எங்களுக்கு என் தந்தையை பார்ப்பது போலவே ஒரு உணர்வு இருக்கிறது என்று ராமன் அந்த ஜடாயை கட்டி தழுவி வணங்குகிறான். அந்த ஜடாயும் ஆசீர்வதிக்கிறது. அந்த பஞ்சவடியில் குடிலில் அழகான ஒரு குடில், அழகான நதிக்கரை, அற்புதமான வனம். அவர்களுடைய வாழ்க்கை இன்பமாக கழிகிறது. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் முடிந்துவிட்டன. இந்த ஆரண்ய காண்டத்தை ராஜாஜி சுருக்கமாக எழுதியிருக்கிறார். சும்மா விராதன் என்ற ஒரு அரக்கன் வருவதை மட்டுமே காட்டுகிறார். பல அரக்கர்களை வதம் செய்கிறார். அதை பார்த்துத்தான் சீதாதேவி அதிருப்தி கொள்கிறார்கள் ஒரு கட்டத்தில். நேற்று நாம் பேசினது அந்த விஷயத்தை பற்றி சொன்னோம். ஆனால் இதை சுருக்கமாக ராஜாஜி எழுதி அந்த விராதனோடு ஆரண்ய காண்டத்தை முடித்து விடுகிறார். அந்த பஞ்சவடியில் ஒரு நாள் ராமனும் லட்சுமணனும் சீதையும் தன்னுடைய வீட்டில் இருப்பவர்கள், இந்நாள் பரதன் என்ன செய்து கொண்டிருப்பான்? பரதன் ஒரு அரண்மனையில் அரசனாக சந்தோஷமாக வாழ வேண்டியவன். நம்மளை போன்று ஒரு சந்நியாச வேடம் பூண்டு தரையில் படுத்து, மனைவி தனியாக அரண்மனையிலும் இவன் நந்தி கிராமத்திலும், என்ன இவ்வளவு கஷ்டப்படுகிறானே என்று தம்பியை நினைத்து வருத்தப்பட்டார் ராமர். அந்த நேரத்தில் அவர்களுடைய வீட்டு நினைவுகளையும் வீட்டில் நடந்தவைகளையெல்லாம் நினைத்து நேரத்தை கழிப்பது அவர்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக அன்றாட வாழ்க்கையில் அமைந்தது. அப்படி ஒரு நாள் ராமர் காலையில் எழுந்து குளித்துவிட்டு ஸ்நானம் செய்து சூரிய நமஸ்காரம் பயிற்சி செய்து கிழக்குமென்னு உட்கார்ந்து தியானத்தில் அமர்ந்து கொண்டிருந்தார். சீதாதேவி தூரத்தில் பூ பொறித்து கொண்டிருந்தார்கள். லட்சுமணன் ஏதோ சமைப்பதற்கான விறகு ஏதோ தயார் பண்ணி கொண்டிருந்தார். அப்போது அந்த வழியாக சூர்ப்பனகை வந்தாள். சூர்ப்பனகை அரக்கி, பார்ப்பதுக்கு கோரமாக இருப்பாள். ஆனால் கிழக்கு மின் தியானத்தில் உட்கார்ந்திருந்த ராமரை பார்த்து அந்த கதிரவனே அமர்ந்திருப்பது போல் அவர் உணர்ந்தார். ராமனுடைய அழகில் மயங்கினாள். இவனை அடைய வேண்டும், இவனோடு வாழ வேண்டும், இல்லையேல் சாக வேண்டும் என்றளவுக்கு ஒரு பைத்தியமாக தன் மனசுக்குள் எண்ணிக்கொண்டார். சரி, இவனிடம் போய் என்னை காதலி, என்னை கல்யாணம் பண்ணிக்கொண்டு சொன்னால் நம்மளுடைய உடம்பை பார்த்து இது பண்ணுவானே என்று சொல்லி ஒரு அழகான பெண்ணாக உருவெடுத்தாள். திரும்ப ராமனிடம் வந்தாள். வணக்கம், என் பெயர் சூர்ப்பனகை. நான் இந்த இந்த ஸ்தானத்தில் இருக்கும் கரதூஷனுடைய சகோதரி. அவர்கள் என் தம்பி. இலங்கை ஆண்டு கொண்டிருக்கிற ராவணனுடைய சகோதரி. நான் இந்த வழியில் சுற்றி திரிவேன், யாரும் கேட்க மாட்டார்கள்.
இந்த அரக்கர்கள் வந்து இங்கே நிறைய துன்பப்படுத்துவார்கள். நான் இருந்தால் உங்களுக்கு அந்த பயம் இல்லை. என்னோடு நீங்கள் இருந்தால் யாரும் உங்கள் கிட்ட நெருங்க மாட்டார்கள். ஆகவே உங்கள் அழகில் நான் மயங்கி விட்டேன். என்னை நீங்கள் கல்யாணம் செய்து கொள்ளுங்கள். நாம் இருவரும் சேர்ந்து வாழ்வோம் என்று சொன்னாள் சூர்பனகை. இங்கே பாருமா, எனக்கு ஏற்கனவே கல்யாணமாகிவிட்டது. அதோ தூரத்தில் பூ பறித்து கொண்டிருக்கிறாளே, அவள்தான் என்னுடைய மனைவி. ஆகவே நான் என் மனைவியிருக்கு இன்னொருத்தியை நினைப்பது தவறல்லவா? அது தர்மம் இல்லை அல்லவா? அதனாலே அதோ தூரத்தில் விறகு வெட்டி கொண்டிருக்கிறான் என்னுடைய தம்பி லட்சுமணன். அவனுக்கு இங்கு மனைவி இல்லை, தனியாக இருக்கிறான். பாவம், நீ போய் அவங்கோடு பேசு போ அப்படின்று சூர்பனகையிடம் சொல்லி அனுப்புகிறார் ராமர் சிரித்து கொண்டே மனசுக்குள். சூர்பனகை பார்க்கிறாள், ராமனைப் போலவே லட்சுமணன், அவனும் அழகாத்தானே இருக்கிறான். சரி, நம்ம அவனைத்தான் முயற்சி பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி போட்டு அங்கே போகிறான். அங்கே போய், அன்பனே, நான் இந்த மாதிரி உன்னை காதலிக்க, உங்கள் அண்ணனை காதலிக்க வந்தேன். அவரோ வந்து மனைவி இருக்கிறதுனால் மறுக்கிறார். உங்களை காதலிக்க என்னை அனுப்பினார். என்னை கல்யாணம் செய்து கொள்ளுங்கள். உங்கள் அழகில் மயங்கினேன், என்னை பறிகொடுத்தேன், என்னை காதலியுங்கள், கல்யாணம் செய்து கொள்ளுங்கன்னு லட்சுமணங்கிட்ட போய் பிதற்றா. அப்படி தானே சொல்லணும். அப்போது லட்சுமணன் சொன்னால், இங்கே பாரு, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. நீ வந்து அண்ணங்கிட்டேயே போ. அவர் கொஞ்சம் இரக்கமுள்ளவர், அவர் வந்து பெரிய மனசுள்ளவர். அவர் நினச்சா எது வேணாலும் நடக்கலாம். நான் அப்படி இல்லை, கோபம் வந்துடும், எனக்கு உனக்கு ஒத்து வராது, தயவுசெய்து அண்ணங்கிட்டே போகணுன்னு சாட்டி விட்ருவான். மீண்டும் வந்து அவர் ஒத்து வராது, அவர் கோபக்காரராமே, அவர் எனக்கு வேண்டாம், என்னை நீங்கள் தான் வேணும், நீங்களே கல்யாணம் பண்ணிக்கிங்க, உங்களைத்தான் நான் முதல்ல பார்த்தேன், உங்களையே நான் காதலிக்கிறேன், உங்களையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா. ராமர் பார்த்தார், இங்கே பாரு, என்னுடைய மனைவி வர்றா, அவள் இருக்கும்போது நான் வந்து இன்னொருத்தையை கல்யாணம் பண்ண மனசால் கூட நினைக்க மாட்டேன். நான் அப்படிப்பட்ட நான் வந்து தசரத மன்னனுடைய மகன். நாங்கள் ஒரு வனவாசத்துக்காக இங்கே வந்து காட்டில் தங்கியிருக்கிறோம். மற்றபடி காட்டில் தங்கியிருந்தாலும் எங்களுடைய மனித வாழ்க்கையில் ஒரு லட்சியம் இருக்கிறது, ஒரு முறை இருக்கிறது, அதை நாங்கள் மீற மாட்டோம். ஆகவே நீ வந்து எங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பது வேஸ்ட்டு, நீ வந்து கிளம்பலான்னு. அப்போது சூர்பனகை நினச்சா, இந்த ஒல்லியாக இருக்கிறா, இத்திண்டு இருக்கிறா, இவளை போய் காதலிச்சுக்கிட்டு இவ தான் மனைவின்னு சொல்லிக்கிட்டு நீ நேரத்தை ஓட்டுறியே, இப்போ இவ இருக்கிறதுனால தானே உனக்கு வந்து என்னை கல்யாணம் பண்ணுறக்கு இடைஞ்சல். இவளை இப்போவே நான் தூக்கி செல்கிறேன், அவளை அழித்து விடுகிறேன், அப்புறம் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கின்னு சீதை பாய போகிறா. உடனே ராமர் குறுக்க விழுந்து, இங்கே பாரு, அது வேண்டாம், அவளை நீ ஒன்றும் செய்யாத, எதாக இருந்தாலும் எங்கூட பேசு, நீ எதுக்கு அவகிட்ட பேச போகிற அப்படின்னு சொல்லிட்டு, லட்சுமணா இவளை கொஞ்சம் கவுனி அப்படின்னு சொல்லி போட்டு, சீதா இவங்க வா அப்படின்னு சொல்லி சீதையை உள்ளே இழுத்துட்டு அந்த குடிலுக்குள்ளே போயிடுறாரு. இது வம்புன்னு லட்சுமணன் வந்து, ஏய் போகமாட்டே ஒழுங்கா அப்படின்னு மிரட்டுறாரு. நான் யார் தெரியுமா, ராவணனுடைய தங்கை, நான் நினைத்தால் எதை வேணாலும் செய்ய முடியாது, போ அப்படின்னு குடுமி பிடிச்சி ஒரு கத்தி எடுத்து ஒரு சீவி விட்டுறார். மூக்கு அறுவிட்டு ரத்தம் ஒழுகுது. ஐயோ கரா அண்ணா அப்படின்னு அலறிக்கிட்டே போடுறார். அலறிக்கிட்டே போய் கரண் ஒருத்தன், தூஷன் ஒருத்தன், கரண், 2 பேர் அண்ணன் தம்பி, 2 பேரும் இந்த ஏரியா ஆரண்ய காண்டத்தில் இந்த பஞ்சவடி ஏரியாவில் இவன் தான் வந்து அதுக்கு தலைவனாக அந்த காட்டில் வசிச்சுக்கிட்டு இருக்கான். அது சூர்பனகைக்கு ஒரு சித்தப்பா வயிறாவில் அவங்க 2 பேரும் அண்ணன். அவங்ககிட்ட தான் இந்த ஏரியாவை பார்த்துக்கன்னு சொல்லி ராவணன் ஒப்படைச்சிருக்கான். அதனால் அவங்ககிட்ட போய் அழுகிறான். ஐயோ அண்ணா, இங்கே பாரு, என்னுடைய உடம்பை மூக்கைப்பாரு, என்னுடைய மூக்கறுத்து என்னை அசிங்கம் பண்ணிட்டான் ஒருத்தன், தசரத மன்னனா, அவனுடைய பசங்களாம் ராம லட்சுமணன் 2 பொடினுங்க, ஒரு பெண்ணை ஒருத்தி, அழகான பெண்ணை ஒருத்தி கூட்டிகிட்டு வந்திருக்கா. அவனு 2 பேரும் என்னை அசிங்கமாக திட்டி அவமானப்படுத்தி என்னுடைய மூக்கை அறுத்து விட்டுட்டாங்க. இதை நீ பார்த்துட்ருக்கிறியே, இது லங்கேஸ்வரன் கேட்டால் என்ன ஆகிறது, நீ முதல்ல உடனே நடவடிக்கை எடு, அப்போ தான் என்னோட காயம் மாறும், என் மனசு ஆறுங்கிறா. உடனே 10 வீரர்களை கூப்பிட்டு, 10 வீரர் பெரிய ஆளுகளை, 10 அரக்கர்கள் கூப்பிட்டு
போய் அந்த 2 பேர்த்தையும் அடித்து எறிஞ்சிட்டு அந்த புள்ளை தூக்கிட்டு வாங்க அப்படின்றான். 10 பேரும் போகிறானுங்க. இவனுக்கு வர்றதை பார்த்துட்டு லட்சுமணா சீதையை கூட்டிகிட்டு உள்ளே போ, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுறார். உடனே அந்த 10 பேர் வர்றானுங்க. 10 பேர்த்தையும் 10 அம்பு, அவ்வளோதான், 10 பேர் பிணமாயிடுறாங்க. இந்த செய்தி மீண்டும் கரனுக்கு வருகிறது. அப்போது உடனே தூசனை அனுப்புகிறார். தூசன், நீ கிளம்பு, ஒரு பெரிய படையை கூட்டி சென்று போ, அப்போது அவனை அழித்து விட்டு நீயாவது அழித்து விட்டு வா என்கிறான். தூசன் பெரும் படையோடு வருகிறான். ஏ மனிதனே, அற்பனே, யாரென்று தெரியாமல் எங்கூடு மோதுகிறாய், நான் யார் தெரியுமா, வா கீழே இறங்கின்னு அவன் தேரில் வர்றான். இவர் பாறை மேலே ஏறி நிற்கிறார். 2 பேர்த்துக்கு பயங்கர சண்டை. அவங்க குதாயத்தில் வீசுகிறான். அங்கிருந்த அரக்கர் கூட்டம் அத்தனை பேர் அம்பு போடுறாங்க. ராமர் ஒரே ஒருத்தர் அத்தனை பேர்த்தையும் அம்பால் செறிவண்டி ஒவ்வொருத்தரையும் அப்படியே அம்பை விட்டு அத்தனை பேரும் மாண்டு போகிறாங்க. கரனுடைய கடைசியில் அவருடைய தேர் ஒரு அம்பு விட்டு தேர் சுக்கு நூறு ஆகுது. தரையில் நிற்கிறான். அவனோட கதாயத்தை எடுத்துக்கிட்டு ராமர் வேரில் தாண்டான். ராமர் விளைவிக்கிறார். வேறொரு பாறை மேலே உளுந்து சுதாரிச்சுட்டு அவன் திரும்புகிறான். இவனை விட்டு வச்சு ஆபத்துன்னு சொல்லிட்டு உடனே அம்பு எடுத்து போடுறார். அவனோட உடம்பை பிளந்து அவனும் அதே இடத்துல சாகிறான். இதை கேள்விப்படுறான். சூர்பனகை போய் மறுபடியும் சொல்கிறான், தூசணம் முடிந்து விட்டான், அவன் எல்லாத்தையும் கொள்கிறான். அண்ணா நீ வா, நீ வந்தால் தான் முடியுங்கிறான். கரன் பெறப்படுறான். திரிசிரன், அதாவது திரிசிரஸ் அப்படிங்கிற ஒரு படை வீரன் இருக்கான், மிகப்பெரிய படைத்தலைவன். அவன் தான் ஓட்டிகிட்டு வர தேர. கரன் உட்காந்துருக்கான். 2 பெரும் படை வருது. அந்த படையும் வர 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 அம்பால அப்படியே பயங்கரமாக ஒரே ஆள் அத்தனை பேர்த்தையும் வந்து மோதுறார். தன்னுடைய அம்பாலையே ஒவ்வொருத்தரையும் பழி ஆக்குறார். கடைசியாக கரன் தன்னுடைய அம்பை எடுத்துட்டு ராமர் பேரில் பாய் கிளம்புறார். அப்போ இந்த திரிசிரஸ் சொல்கிறான், நான் இருக்கும்போது நீங்கள் போகிறீங்க, இங்கே இருங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் போகிறான். அவனுக்கு ராமருக்கும் அம்பு யுத்தம் நடக்கிறது. கடைசி அம்பில் அவனுடைய வில்லை ஒடிக்கிறார். கடைசிய தலையை 3 தலைகளையும் வெட்டி எறிகிறார். இதை பார்த்து கொண்டிருந்த கரன் கடும் கோபத்தோடு தேரோடு வர்றான். ராமருக்கும் 2 பேர்த்துக்கு பயங்கர அம்பு மாற்றி மாற்றி விடுறாங்க. பயங்கர சண்டை நடக்குது. கடைசியில் கோபம் ராமர் சலிக்காமல் அன்னைக்கு காலையிலிருந்து மாலை வரை பயங்கர யுத்தம் நடக்குது. அது மாலை நேரம் ஆகிவிட்டது. மாலை நேரம் ஆகும்போது அரக்கர்களுக்கு பலம் அதிகம் என்று முன்னாள் விஸ்வாமித்திரர் சொன்னது ராமருக்கு ஞாபகம் வருகிறது. ஆகவே இவனை நீ விட்டு வைக்கக்கூடாது என்று ஒரு பெரிய அம்பை எடுத்து கரனை தொடுக்கிறார். கரன் மேல் அந்த அம்பு பாய்கிறது. கரனும் விழுந்து மடிகிறான். இந்த பஞ்சவடி சன்மஸ்தானத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அழிந்தார்கள். அப்போது சூர்பனகை மிச்ச ஒளிந்து இதையும் பார்த்து விட்டு ஓடுகிறாள். அதுக்கு முன்னாலேயே இன்னொரு வீரன் இதையெல்லாம் பார்த்துவிட்டு அவன் ஒருத்தன்தான் தப்பினேன் பொழைச்சேன் என்று இலங்கை ராவணேஸ்வரனிடம் ஓடுகிறான். அது பின்னாலேயே சூர்பனகையும் ஓடுகிறார். அங்கே போய் ராவணனிடம் என்ன சொல்ல போகிறார்கள், அடுத்து என்ன நடக்கப் போகிறது, நாளை பார்ப்போம். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இன்மையே ராமா என்ற 2 எழுத்தினாலே, இன்மையே ராமா என்ற 2 எழுத்தினாலே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே, சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. ராம் ராம் ராம்.